மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் கீழ் ஜொகூர் மாநில தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு தனது முதல் தேர்தல் களத்தை தொடங்குகிறது. நேற்று இரவு அதன் வேட்பாளர்களை அறிவித்த எம்ஐபிபி தலைவர் பி புனிதன், இது கட்சிக்கும் இந்திய சமூகத்திற்கும் ஒரு புதிய அரசியல் வாய்ப்பை தேடும் வாக்காளர்களுக்கும் ஒரு வரலாற்று தருணம் என்று குறிப்பிட்டார். வரலாற்றில் முதல் முறையாக எம்ஐபிபி கட்சி பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் கீழ் ஜொகூர் மாநில தேர்தலில் போட்டியிடுகிறது என்று கூறிய அவர், இது கட்சியின் வளர்ச்சியையும் அதன் மீது பெரிகாத்தான் நேஷனல் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டார். எம்ஐபிபி கட்சி வெறுமனே போட்டியிடுவதற்காக மட்டும் போட்டியிடவில்லை என்றும், மாறாக சிறந்த வாய்ப்புகள், வலுவான கல்வி, மேம்பட்ட குடும்ப வருமானம் மற்றும் இளைஞர்களுக்கான அதிக ஆதரவு ஆகியவற்றை முன்னெடுத்து செல்வதற்காகவே போட்டியிடுகிறது என்றும் புனிதன் கூறினார். வேட்பாளர்கள் புகழின் அடிப்படையில் அல்லாமல் நேர்மை, கல்வி மற்றும் சேவை செய்யும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அவர்கள் ஜொகூரின் அரசியலின் புதிய முகம், மக்களின் பொருளாதார சவால்கள், இளைஞர்களின் தேவைகள், தரமான கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் ஒரு வலுவான இந்திய சமூகத்தின் எதிர்காலம் ஆகியவற்றை உணர்ந்த ஒரு தலைமுறை தலைவர்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்று அவர் தெரிவித்தார். இனம், மதம் பாராமல் அனைத்து ஜொகூர் மக்களுக்கும் எம்ஐபிபியின் பணி உரியது என்று அவர் மேலும் கூறினார். இந்த தேர்தல் வெறும் 5 இடங்களுக்கான போட்டி மட்டும் அல்ல, அரசியலில் அதிக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பங்கை வழங்குவதற்கான வாய்ப்பு என்று புனிதன் தெரிவித்தார். இந்த தேர்தலில் பெசாத்து 16 வேட்பாளர்களையும் பாஸ் கட்சி 11 வேட்பாளர்களையும் அறிவித்துள்ள நிலையில் பெஜுவாங் கம்பீர் தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது. எம்ஐபிபி கட்சி சார்பில் லீனா மனோகரன் புக்கிட் பெர்மாய் தொகுதியிலும், ஜீவகுமார் தயாளன் பாலோ தொகுதியிலும், அண்ணா பிரவீனா சேகரன் கோத்தா இஸ்கந்தார் தொகுதியிலும், டாக்டர் அறிவேந்திரன் ஆனந்தன் பெமானிஸ் தொகுதியிலும், வேலா தீபகுமாரன் பெர்மாஸ் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். ஜொகூர் மாநில தேர்தலில் பாஸ் கட்சி 11 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. தனது முழு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட நிலையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை அது நீக்கியுள்ளது. பாஸ் கட்சியின் உதவித் தலைவரும் பெரிகாத்தான் நேஷனல் தலைவருமான அமட் சம்சூரி முக்தார் நேற்று இரவு மூவாரில் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். ஜொகூர் தேர்தலில் பெசாத்து நிறுத்தும் 16 வேட்பாளர்களில் முன்னாள் ஜொகூர் மந்திரி பெசார் டாக்டர் சாருடின் ஜமால் மற்றும் முன்னாள் துணை சபாநாயகர் ரஷீத் ஹஸ்னூன் ஆகியோர் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் முஹிதீன் யாசின் ஜொகூரில் உள்ள பாகோவில் நேற்று இரவு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். வரவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தொடர்பான அதிருப்தியால் அல்ல என்று கராகான் தெரிவித்துள்ளது. தேர்தல் தயார் நிலை, அடிமட்ட தொண்டர்களை அணிதிரட்டும் திறன் மற்றும் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கட்சியின் துணைத் தலைவர் கூ ஷியா லீ தெரிவித்தார். ஜொகூர் தேர்தலில் போட்டியிடாத தீர்மானம் நடைமுறை ரீதியான பரிசீலனைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இது ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவாகும் என்று அவர் கூறினார். மேலும் ஜொகூர் மாநில கிளை முன்மொழிந்த அதே தொகுதிகளே கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாகவும், கடினமான தொகுதிகள் வழங்கப்பட்டதால் அல்லது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை காரணமாகவே போட்டியில் இருந்து விலகியதாக வெளியான செய்திகள் உண்மை அல்ல என்றும் அவர் விளக்கமளித்தார். உறுதிப்படுத்தப்படாத ஊகச் செய்திகளை நம்பாமல் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிக்கையே பொதுமக்கள் நம்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். முன்பு பார்ட்டி சிந்தா மலேசியா என அறியப்பட்டு தற்போது பார்ட்டி வவாசா நெகாரா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கட்சி வரவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தாது என்று அறிவித்துள்ளது. எனினும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் கட்சி போட்டியிடும் என்று அதன் தலைவர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். ஜொகூரில் போட்டியிடவில்லை என்பதற்காக எந்த வேட்பாளரையும் தாங்கள் ஆதரிக்கவில்லை என்று அர்த்தமில்லை என குறிப்பிட்ட அவர், குறிப்பிட்ட சில வேட்பாளர்களுக்கு தங்களின் ஆதரவு தொடரும் என்று அவர் தெரிவித்ததாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவருமான ஹம்சா நேற்று தனது அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் யாரை ஆதரிக்கப் போகிறோம் என்பது குறித்து பெரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டம் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அதன் பின்னர் தாம் அறிவிப்பேன் என்று அவர் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் சுங்கை பிசி உலு கிளான் விரைவுச்சாலை 15.8வது கிலோமீட்டரில் எஸ்யூவி கார் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிய விபத்தில் பாலத்தில் இருந்து சுமார் 30 மீட்டர் கீழே தூக்கி வீசப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழந்தார். கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சம்சூரி முகமது இசா கூறுகையில் மாலை 4:40 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவித்தார்.
21 வயதுடைய பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற புரோட்டான் X50 SUV கனமழை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து வழுக்கிச் சென்று சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியதாக அவர் கூறினார். இந்த விபத்தில் 31 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி தனது வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு பாலத்திலிருந்து சுமார் 30 மீட்டர் கீழே விழுந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த 18 வயதுடைய ஓட்டுநரும் அவருடன் பயணித்த 18 வயதுடைய இளம் பெண்ணும் முகத்தில் காயமடைந்து தற்போது கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பந்தப்பட்ட பெண் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.